பார்க்க போகிறோம், சிட்டிசன்ஷிப்பு. இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். சிட்டிசன்ஷிப் என்னென்னா, அரசியலமைப்பில் பார்ட் 3 வரும், பகுதி 3 அரசியலமைப்பில் இருக்கும். ஆர்டிக்கல் என்னது 5 to 11 வரை சொல்லியிருப்பாங்க சிட்டிசன்ஷிப் அரசியலமைப்பில். ஓகே, இந்த சிட்டிசன்ஷிப் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? நம்மளோட சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஆமாம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. ஒற்றை குடியுரிமை பெற்றிருந்தால் போதும். இந்த ஒற்றை குடியுரிமைன்ற பதம் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்போம்னா யூகே, அதாவது இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். அப்போ இரட்டை குடியுரிமைனா என்ன? இப்போ டியூவல் சிட்டிசன்ஷிப் இங்கே அமெரிக்கா. ஏன் அமெரிக்காவில் மட்டும் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க? அதாவது அமெரிக்கா வந்து அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, 52 மாகாணங்களை அப்படி தனித்தனியாக ஒரு குட்டி நாடாக ஸ்ப்ளிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மொத்தமாக அமெரிக்கான்னு ஒரு காண்டினென்ட்டில் அந்த ஃபுல்லாக செப்பரேட்டாக கொண்டு வந்தாங்க, ஃபுல்லாக அந்த குட்டி நாடுகள் எல்லாத்தையும். ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க அமெரிக்கா போகிறீங்கன்னா, அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கணுன்னா அமெரிக்காவில் அந்த மாகாணம் மொத்த இதுலேயும் அமெரிக்கா கண்ட்ரிலையும் வாங்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், எந்த மாகாணத்தில் போய் நீங்கள் வசிக்கிறீங்களோ அந்த மாகாணத்தில் போய் என்ன பண்ணணும், சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அதுதான் இரட்டை குடியுரிமை. அந்த மாகாண தலைவர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். நம்ம இதில் இப்போ மாநிலங்கள் இருக்கா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடுன்னு. இப்போ நம்ம இதை வந்து அமெரிக்காவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தியா தான் அமெரிக்கா. நீங்கள் வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ரெண்டாவது நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கணும்னா தமிழ்நாடோட சிட்டிசன்ஷிப் வாங்கணும். இதுதான் டியூவல் சிட்டிசன்ஷிப்பு. ஓகே, இந்த பதம் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து என்னது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான், ஒற்றை குடியுரிமை மட்டும்தான். அந்த ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஒரு குடிமகன் இருந்தால் அவனுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் கிடைக்கும்? இப்போ ஒரு சிட்டிசன்னு இருக்காங்க, அவனுக்கு என்ன மாதிரி உரிமை கிடைக்கும்? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது என்னது, சிவில் ரைட்ஸ் கிடைக்கும். இதுதான் ஒரு குடியுரிமை பெற்ற நபர் வந்து அவருக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் கிடைக்குன்னா, பொலிட்டிக்கல் ரைட்ஸும் சிவில் ரைட்ஸும் கிடைக்கும். இப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வரான், அவனை வந்து நம்மளால் நீ ஓட்டு போட்டு போடான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனுக்கு ஏன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடையாது, ஏன்னா அவன்கிட்ட சிட்டிசன்ஷிப் கிடையாது. குடியுரிமை இருக்கிறவங்ககிட்ட 2 ரைட்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் அண்டு சிவில் ரைட்ஸ் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை மக்களை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மக்களை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, சிட்டிசன்ஷிப்பை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பீப்புளை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? அதாவது குடியுரிமை வச்சுருக்கிறவங்க சிட்டிசன், குடியுரிமை வச்சுருக்கிறவங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்க, உள்நாட்டை சேர்ந்த மக்கள். இவங்க உள்நாட்டு மக்கள்னு வச்சுக்கோங்க, உள்நாட்டு மக்கள். இவங்க ஏலியன் நினச்சிடக்கூடாது. ஏலியன் வெளிநாட்டு மக்கள். நம்ம அரசியலமைப்பில் கொடுத்துருக்க வேர்டு தான் ஏலியன், வெளிநாடு மக்கள். ஓகே, இவங்களை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? இப்போ நம்ம இந்தியாவில் அடிப்படை உரிமை, இந்த சிட்டிசனுக்கு மட்டும் இருக்கிற அடிப்படை உரிமை என்னென்ன உரிமை? 15, 16, 19, 29, 30. இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த அடிப்படை உரிமை எல்லாமே என்னது, இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் டு ஆல். ரிமைனிங் ஆல் எல்லாமே என்னது, வெளிநாடு உள்ளவங்களுக்கும் பொருந்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரிமைனிங் ஆள் எல்லாமே என்னது, வெளிநாட்டு உள்ளவங்களுக்கும் பொருந்தும். இப்போ பாருங்கள், ஆர்டிக்கல் 14, அனைவரும் சமம். வெளிநாட்டிலேருந்து வந்தவனுக்கும் என்ன பண்ணுவான், இந்தியாவிலேருந்து வந்தவன் 2 பேருமே என்னது சமமாக தான் கருதுவோம். அப்போ இந்த ஆர்டிக்கல் 14 அவனுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும்.
எது எது அவனுக்கு போகாது? ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 என்னது? பாகுபாடு காட்ட தடை. அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சம் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. பார்சியலி பாகுபாடு காட்டலாம் பாசிட்டிவாக. இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கல்வியில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து வெளிநாட்டவருக்கு கிடையாது. 16 என்ன, பொது வேலைவாய்ப்பு வந்து என்னது, அனைவரும் சமமாக வேலையை எடுத்துக்கிறது. அதில் என்னது ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. பார்சியலி அவங்க பாசிட்டிவாக அவங்கள என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது நெகட்டிவாக வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம். இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஹைட்டாக இருக்கான், இன்னொருத்தன் ஷார்ட்டாக இருக்கான். அந்த ஹைட்டாக இருக்கிறவனையும் ஷார்ட்டாக இருக்கிறவனையும் சமமாக பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்டாக இருக்கிறவனுக்கு அவன் எவ்வளோ பக்கத்தில் இருக்கான், எவ்வளோ ஹைட் இருக்கானோ அவனுக்கு சின்ன ஸ்டூல் போட்டு அவனை அது மேலே ஏற சொல்லி 2 பேரும் ஹைட்டையும் சமப்படுத்துகிறாங்க. அதுக்காக கொடுக்குறதா அந்த இது ரிசர்வேஷன் கான்செப்ட். ஓகே. 19 என்ன, எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், 6 ரைட்ஸ் கொடுக்கும் 19. எங்கே வேணாலும் செல்லலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆயுதம் இல்லாமல் ஒரு இடத்துல கூடலாம், இந்தியாவில் எங்கே வேணாலும் நம்ம போய் வசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 19 ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. தொழிற்சங்கங்கள் அமைக்கலாம், கூட்டுறவு சங்கம் அமைக்கலாம். ஆனால் இது வந்து வெளிநாட்டவருக்கு கிடையாது. அவன் வந்து நம்ம நாட்டில் என்ன வேணாலும் வந்து பேச முடியுமா, விட்டுருவோமா, இப்பெல்லாம் கிடையாது. வெளிநாட்டவர்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் கிடையாது. என்னென்ன ரைட்ஸ் கிடையாது, இந்த 5 இது வெளிநாட்டுக்காரவங்களுக்கு கிடையாது. 15, 16, 19, 29, 30. இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஏலியன்ஸையே 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த ஏலியன்ஸையே 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஏலியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா ஃப்ரெண்ட்லி, இன்னொன்று எனிமி. இப்போ இந்தியாவுக்கு எனிமி நாடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்தியாவுக்கு எனிமி நாடே கிடையாது. நீங்கள் சொல்லுவீங்க பாகிஸ்தான் எனிமி கண்ட்ரி தானே, சைனா எனிமி கண்ட்ரி தானே, அப்படியெல்லாம் கிடையாது. எந்த நாடோடு நம்ம போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த நாடு நமக்கு எனிமி நாடு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரீட்டியை போட்டு போரை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடு என்னது, நமக்கு எனிமி நாடு கிடையாது. ஸோ இப்போதைக்குன்னு இந்தியாவில் எந்த எனிமி நாடும் கிடையாது. ஓகே. அப்போ போர் காலங்களில் மட்டும் ஒரு எனிமி நாட்டுக்கு எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கிடையாது. ஆர்டிக்கல் 22 மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அது போர்க்காலங்களில். ஆர்டிக்கல் 22 மட்டும் என்னது, எனிமி நாடுக்கு கிடையாது. ஆர்டிக்கல் 22 என்னது, தடா பொடா இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கா. சந்தேகத்தின் பேரில் இப்போ ஒரு ஏர்போர்ட் இருக்குது, ஒரு இப்போ நமக்கும் ஒரு சைனாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சைனா நபர் வந்து எனது ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி வராரு. நம்ம காவல்துறை அதிகாரி என்ன பண்ணலாம், இவன் சைனாக்காரன்னு சொல்லி டப்புன்னு தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டு விசாரிக்கலாம். இதுவே ஃப்ரெண்ட்லி நாட்டுக்கு ஆர்டிக்கல் 22 இருக்குது. ஆர்டிக்கல் 22 இருந்தால் என்ன பண்ண முடியாது, போய் உடனே அவனை போய் எடுத்து விசாரித்து தூக்கி கொண்டு உள்ளே போட முடியாது. அதான் தடுப்பு காவல் தடை சட்டம் ஆர்டிக்கல் 22. உடனே இடத்துல உள்ளே போட முடியாது. அந்த தடுப்பு காவல் தடை சட்டத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, 3 ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ ஒரு போலீஸ் வந்து என் மேலே சந்தேகப்பட்டால் வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி டப்புன்னு தூக்கி உள்ளே போடுறாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட சொல்லலாம், என்னோடய சட்ட ஆலோசகர்கிட்ட நான் கேட்டுக்கிறலாம். அந்த மாதிரி ஒரு 3 ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இங்கே வச்சிருக்கக்கூடாது. அப்படி வச்சிருந்தால் ஒரு சஸ்பெக்டிவாக ஒரு பர்சனை கொண்டு போய் 24 மணி நேரத்தை தாண்டி ஒருத்தன் காவல்துறையில் வச்சுருக்காங்க கஸ்டடியில். அப்படி வச்சுருந்தா நம்ம வந்து ஹெபியஸ் கார்பஸ் போடலாம். ஆர்டிக்கல் 32 மற்றும் ஆர்டிக்கல் 226 யூஸ் பண்ணி ரிட் யூஸ் பண்ணலாம். ஹெபியஸ் கார்பஸ், ஆட்குணர்வு நீதி பேராணை. இப்போ கூட ஃபெமிலியராக அந்த ஜெய்பீம் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த இதுதான் அது. எதுக்கு பொருந்தும், ஆர்டிக்கல் 22 தடுப்பு காவல் தடை சட்டம். ஓகே சரி, இப்போ நம்ம டைரெக்டாக இப்போ ஆர்டிக்கலில் போயிடலாம். வளவலன்னு நம்ம எழுதிட்டு இருக்க வேணாம், ஷார்ட்டாக வீடியோ முடிக்கணும். ஓகே.
இப்போ ஆர்டிக்கல் 5 to 11 பார்த்தோம். ஓகே, இப்போ அதில் ஆர்டிக்கல் 5 என்ன? ஆர்டிக்கல் 5 என்னென்னா, ஒரு குடிமகன் எப்படியெல்லாம் குடியுரிமை பெறுவாங்க அதை பற்றி சொல்கிறது தான் என்னது ஆர்டிக்கல் 5. ஒரு குடிமகன் எப்படி குடியுரிமை பெறுவான்? 3 பேசிஸ் படி அவங்க குடியுரிமை கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, பெர்த்து, பிறப்பின் அடிப்படையில், பேரண்ட்ஸு, அவங்க பெற்றோர்களில் பிறந்திருந்தா, 3வது என்னது ரிசைடிங் 5 years, 5 வருஷம் இந்தியாவில் வசிச்சிருந்தா. இது எப்போ பொருந்தும்னா, ஜனவரி 26, 1950 வந்து என்னதுன்னா குடியுரிமை கொடுக்க ஆரம்பித்தாங்க. பேஸ்டு ஆன் தி டொமிசைல், மரபின் அடிப்படையில். இப்போ இந்தியாவில் வாழும் ஒரு நபரானது அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்தியாவில் பிறந்திருக்கணும். 2வது அவங்க பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். இல்லையா, அவர் 5 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கிறதுக்கான சான்று இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஆர்டிக்கல் 5. ஓகே, ஆர்டிக்கல் 6 என்ன? ஆர்டிக்கல் 6 என்னென்னா, இப்போ பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்லேருந்து என்னது இந்தியாவுக்கு வந்தவங்க, அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறத பற்றி சொல்கிறது தான் என்னது ஆர்டிக்கல் 6. அதாவது எப்போ வந்திருக்கணும்னா, ஜூலை 19, 1948. அதற்கு பின்னாடி வந்தவங்க, இந்த ஜூலை 19, 1948க்கு பின்னாடி வந்தவங்க எல்லாத்துக்குமே என்னது 48க்கு பின்னாடி வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே குடியுரிமை கொடுக்கலாம். இப்போ ஜூலை 19க்கு முன்னாடி, சாரி மாற்றி சொல்லிட்டேன், ஜூலை 19, 1948க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்? குடியுரிமை கொடுக்கலாம். அந்த ஜூலை 19, 1948க்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணணும்னா, 5 வருஷம் இந்தியாவில் தங்கி என்ன பண்ணணும்? பதிவின் அடிப்படையில் மட்டும்தான் குடியுரிமை பெற முடியும். ஓகே, அடுத்தது ஆர்டிக்கல் 6. ஆர்டிக்கல் 6 என்னென்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறத பற்றி பேசுது. அதாவது ஜூலை 19, 1948, இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எனது குடியுரிமை கொடுக்கலான்னு சொன்னிச்சு. ஓகே, இந்த ஜூலை 19, 1948க்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணணும்னா, 6 மாதம் இப்போ இந்தியாவில் வந்து குடியுரிமை வாங்குறாங்கன்னா 6 மாதம் அவங்க என்ன பண்ணணும்? இந்தியாவில் தங்கியிருந்து பதிவின் அடிப்படையில் குடியுரிமை பெற்றுக்கலாம். இதுதான் ஆர்டிக்கல் 6. ஓகே, அடுத்த ஆர்டிக்கல் 7 ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ரொம்ப டீப்பாலாம் இதுக்குள்ளேயும் போக வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்த்துட்டு போயிடலாம். ஆர்டிக்கல் 6 பார்த்துட்டோமா? இப்போ ஆர்டிக்கல் 7. இந்த ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலேருந்து ஒரு நபர் இப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருக்காரு. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டார். மறுபடியும் எனக்கு பாகிஸ்தான் பிடிக்கலன்னு இந்தியா வந்துட்டார். அவருக்கு கொடுக்குற குடியுரிமை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிக்கல் 7. அவர் எப்போ வந்திருக்கணும்னா, மார்ச் 1, 1947 இதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? குடியுரிமை கொடுக்கலாம். சரி, மார்ச் 1, 1947க்கு பின்னாடி வந்தால் ஆர்டிக்கல் 6ல் பார்த்தோம்ல, அதே மாதிரி 6 மாதம் இவருக்கு என்ன பண்ணணும்? இந்தியாவில் தங்கியிருந்து பதிவின் அடிப்படையில் குடியுரிமை பெற்றுக்கலாம். அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 7. ஓகே, ஆர்டிக்கல் 8 என்னென்னு பார்த்துருவோம். டைம் வேறு போயிட்டுருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆர்டிக்கல் 8 என்னென்னா, பெர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இன் இந்தியா. ஒரு நபர் வந்து இந்தியாவை சேர்ந்த நபர் தான், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? வெளிநாட்டில் இருக்கார். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க? அடிமைகளாக நாடு கடத்தினாங்களா? இப்போ இலங்கை தமிழர்கள் அடிமையாக இருக்காங்க. அவங்கெல்லாம் யார்? 1830 சம்திங்கில் தமிழ்நாட்டிலேருந்து வேலை பார்க்க சென்றவங்க தான், இலங்கைக்கு சென்றவங்க தான் அந்த இலங்கை தமிழர்கள். அதாவது அப்போ இருந்த அந்த
பெல்லஸ்லின்னு நினைக்கிறேன். அவர் பீரியடில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த இலங்கை ஆளுநர் வந்து லெட்டர் அனுப்பியிருப்பார் மதராஸ் ஆளுநருக்கு, இந்த மாதிரி வேலை செய்ய ஆட்கள் தேவைன்னு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழர்களை சிலோன் கடற்கரையில், இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து சிலோன் கடற்கரை அந்த மார்க்கமாக அனுப்புவாங்க. அதில் நிறையா பேர் வேறு கடலில் போகும்போதே உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டோன்னு வேறு சொல்கிறாங்க. அது போக போக ஒரு சடன் பீரியடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 லேக்குக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, இந்த அடிமைகளே 5 லேக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டில் இலங்கையில் இருக்கிற முக்கால்வாசி பேர் எனது இந்த தமிழர்கள் தான். இதே மாதிரி இலங்கை மட்டும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்கா, பல நாடுகள், இந்தியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பல நாடுகளுக்கு பரவி இருந்தாங்க. நம்ம தில்லையடி வள்ளியம்மை கூட காந்தி போகும்போது என்ன பண்ணாங்க, அவங்களாம் சவுத் ஆப்பிரிக்காலே பிறந்து வளர்ந்தவங்க தான் இந்த தில்லையடி வள்ளியம்மை. ஓகே, அந்த மாதிரி நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணுன்னா அதை பற்றி சொல்கிறது தான் எனது ஆர்டிகல் 8. அதாவது வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த வெளிநாடுகளில் இந்திய தூதரகம் இருக்கும். அந்த தூதரகத்தில் பதிந்ததன் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம், தூதரகங்களில் பதிந்ததன் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம், குடியுரிமை பெறலாம். அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 8. சரி, ஆர்டிகல் 9 என்ன, ஆர்டிகல் 9 என்னென்னா, ஒரு நபர் எப்படி குடியுரிமை இழப்பார், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், ஒரு நபர் எப்படி குடியுரிமை இழப்பான்னு பற்றி சொல்கிறதான் ஆர்டிகல் 9. ஒரு நபர் வந்து வேறொரு நாட்டோட குடியுரிமையை பெறுறாரு. இப்போ இந்தியாவில் இருக்கிற நான் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன், நான் வந்து அமெரிக்காவோட குடியுரிமை பெறுறேன், யூஎஸ்ஏயோட சிட்டிசன்ஷிப்பை வாங்குகிறேன். அப்போ எனக்கு என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட குடியுரிமை லாஸ் ஆகிடும். அவ்வளோதான், இதுதான் ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 9னா என்ன, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை இழப்பது தொடர்பான விதி தான் இது ஆர்டிகல் 9. அவ்வளோ போதும் குரூப் 2க்கு. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 10. அடுத்து என்னது, ஆர்டிகல் 10. ஆர்டிகல் 10 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு நபருக்கு அதாவது குடியுரிமை தொடரலாமா வேண்டாமா என முடிவு செய்கிறது பார்லிமெண்ட்டு தான் சொல்கிறாங்க. எல்லாமே சட்டம், இந்த குடியுரிமை இதெல்லாம் ஒரு யார் வேணாலும் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் வந்து குடியுரிமை கொடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு வேணும்ல. அந்த அமைப்பு தான் இது பார்லிமெண்ட். இது பார்லிமெண்ட், நாடாளுமன்றம். இதை பற்றி சொல்கிறதா எனது ஆர்டிகல் 10. அதாவது குடியுரிமை தொடரலாமா வேண்டாமா என முடிவு செய்கிறது எனது பார்லிமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறது எனது ஆர்டிகல் 10. ஆர்டிகல் 11 என்னென்னு பார்த்துருவோமா. ஆர்டிகல் 11 லாஸ்ட் ஆர்டிகல் பார்க்குறோம். ஆர்டிகல் 11, குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் இயற்றுவதற்கு குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் இயற்ற இது பார்லிமெண்ட்டுக்கு அனுமதி. பார்லிமெண்ட்டுக்கு என்னது ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதான் என்னது ஆர்டிகல் 11. ஓகே, இப்போ இந்த ஆர்டிகல் 5லேருந்து 11 வரை நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால், இந்த ஆர்டிகல் 5லேருந்து 11 வரை என்ன பண்ணலை, நடைமுறையில் இல்லை. தற்போது ஆர்டிகல் 5 to 11 நடைமுறையில் இல்லை. நடைமுறையில் என்ன பண்ணலை, இல்லை.
தற்போது ஆர்டிகிள் 5லேருந்து என்ன பண்ணணும், 13 நடைமுறையில் இல்லை. அப்போ என்ன தான் இப்போ நடைமுறையில் இருக்குது? ஆர்டிகிள் 11 என்ன சொன்னுச்சு? குடியுரிமை தொடர்பான விதிகளுக்கு சட்டம் ஏற்றுவதற்கு இங்கே பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னுச்சு. அந்த மாதிரி ஏற்றுனதான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955. இப்போ நடைமுறையில் இருக்கிறது எதுன்னு கேட்டால் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 இதுபடி தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஓகே, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 எத்தனை முறை திருத்தியிருக்காங்க? அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, சட்ட திருத்தம், இது எத்தனை முறை திருத்தியிருக்காங்கன்னா 9 முறை திருத்தியிருக்காங்க இதுவரை. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக திருத்தினது என்னது? 2019 திருத்தினாங்க. போராடினாங்களா குடியுரிமைன்ட்டு. லாஸ்ட்டாக 2019 திருத்தினாங்க. ஓகே, எந்தெந்த வருஷத்தில் திருத்திட்டு இருக்காங்க? 1957 ஒரு முறை திருத்தியிருக்காங்க. அப்புறம் 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, லாஸ்ட்டாக 2019. டோட்டலாக எத்தனை? 9 முறை திருத்தியிருக்காங்க. இந்த குடியுரிமை 9 முறை திருத்தியிருக்காங்க. சரி, இந்த குடியுரிமை சிட்டிசன்ஷிப் ஆக்டு குடியுரிமை சட்டம் 1955 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த குடியுரிமை சட்டம் 1955 என்ன சொல்லுது? ஓகே, ரெண்டாக பிரிச்சிடலாம். ஓகே, அதாவது குடியுரிமை பெறுதல், இங்கிட்டு குடியுரிமை இழத்தல். ஒரு நபர் எப்படியெல்லாம் குடியுரிமை பெறலாம், எப்படியெல்லாம் குடியுரிமை இழக்கலாம். குடியுரிமை பெறுதலில் 5 வழிகளாகவும் குடியுரிமை இழத்தலில் 3 வழிகளாகவும் சொல்லியிருக்கு. ஓகே, இந்த குடியுரிமை பெறுதல் எத்தனை வழிகள்னு பார்ப்போமா? குடியுரிமை பெறுதல் ஒரு நபர் எப்படியெல்லாம் குடியுரிமை பெறலாம், அது எத்தனை வழியில் சொல்லியிருக்கு? 5 இதில் சொல்லியிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இது பிறப்பின் அடிப்படையில். ஒரு நபர் பிறப்பின் அடிப்படையில் எப்படி குடியுரிமை பெறலாம் அப்படின்னு பார்த்தா, ஜனவரி 26 நம்ம எப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு? ஜனவரி 26, 1950 டு ஜூலை 1, 1987. ஓகே, இந்த பீரியடில் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தை பெற்றோர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். பெற்றோர்கள் 2 பேருமே என்னவாக இருக்கலாம்? ஃபாரினர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒருத்தவங்க ஃபாரின்ஸாக இருக்கலாம், ஒருத்தவங்க இந்தியாவாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தை, அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தை இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரை இந்தியாவில் பிறக்கும் குழந்தை குழந்தைக்கு என்ன பண்ணலாம்? சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஜனவரி 26, 1950 ஜூலை 1, 1987 வரை இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். அடுத்து இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி குடியுரிமை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வார்டில் என்ன பண்ணாங்க? ஃபாரின்ஸு டூரிஸ்ட் வருவாங்க,
2 பேருக்கும் என்னது காதல் ஆயிரும், குழந்தை பிறந்துரும். இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் என்னது மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆணுச்சு. அப்புறம் இன்னொரு என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்னது சொல்லியிருந்தோம்ல, ஜூலை 1 1981 வரை இந்தியாவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஜூலை 1 1987 வரை இந்தியாவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதிலிருந்து என்ன பண்ணாங்கன்னா டிசம்பர் 3 2004 டிசம்பர் 3 2004 வரை இந்தியாவில் பிறக்கிற குழந்தைக்கு பெற்றோர்களில் யாராவது ஒரு ஆள் என்னது இந்தியராக இருக்கணும். பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியர், ஒருவர் என்ன பண்ணணும், இந்தியாவாக இருக்கணும். பெற்றோரில் யாரேனும் ஒருவர் என்ன பண்ணணும், இந்தியாவாக இருக்கணும். போனதில் என்ன பார்த்தோம், பெற்றோர் யாராக வேணாலும் இருக்கலாம், 2 பேருமே ஃபாரினாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் வந்து இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும். அடுத்த இதில் என்ன பார்த்தோம், ஜூலை 1 87 இந்த டிசம்பர் 3 2004 வரை பெற்றோர்களில் ஒருத்தர் கண்டிப்பாக இந்தியாவாக இருக்கணும். ஓகே, அடுத்து இப்படியே இருந்தாங்க. சரி, ரைட்டு. இதுவும் பார்த்தா என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 3வது டிசம்பர் 3 2004 டிசம்பர் 3 2004 வரை என்னது பார்த்தோம், பெட்ரோலில் யாராவது ஒரு ஆள் இந்தியாவில் இருக்கணும்னு. இந்த டிசம்பர் 3 2004க்கு அப்புறம் பெற்றோரில் 2 பேருமே இந்தியராக இருக்கணும். பெற்றோரில் 2 பேருமே இந்தியராக இருந்து நீ ஒரு குழந்தை இந்தியாவில் போகிறதா உனக்கு சிட்டிசன்ஷிப்பு, அவ்வளோதான். போத் இந்தியாவாக இருக்கணும் பேரண்ட்ஸ். இந்த 3 தான் இந்த இது பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை வாங்குறத பற்றி சொல்கிறது. இந்த 3 இது டேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 2வது மரபின் அடிப்படையில். மரபின் அடிப்படையில் எப்படி குடியுரிமை பெறுறது? மொத்தம் 5 வழிகள் சொன்னோமா, அதில் 2வது வழி என்னது, மரபின் அடிப்படையில் எப்படி குடியுரிமை பெறுறது. ஓகே, இது 2வது. தெரியலையா? ஓகே, இது ஒன்றுது மரபின் அடிப்படையில். இப்போ ஜனவரி 26 1950 டு டிசம்பர் 10 1992 டிசம்பர் 10 1992. இந்த பீரியடில் பிறக்கிற குழந்தைங்கள், வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் குழந்தைங்களுக்கு தந்தை இந்தியராக இருக்க வேண்டும். ஃபாதரும் கண்டிப்பாக எனது இந்தியராக இருக்கும். இந்த குழந்தைகள் எனது வெளிநாடுகளில் பிறக்குது. இந்த பீரியடில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டில் பிறக்குது. ஆனால் அந்த வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தந்தை வந்து எனது இந்தியராக இருக்கணும். அப்புறம் என்ன சொன்னாங்க, என்ன நீங்கள் இப்போ பார்சியாலிட்டி பார்க்குறீங்க, என்ன தந்தை மட்டும்தான் இந்தியராக இருக்கணுமா, இப்போ தாய் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தாய் டிசம்பர் 10. 2வது என்னது, டிசம்பர் 10 1992 டிசம்பர் 3 2004 வரை இந்த பீரியடில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த போத் 2 பேருமே பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இந்தியராக இருக்கலாம். ஃபாதர் ஆர் மதர் 2 பேரும் என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தர் இந்தியராக இருந்தால் போதும். வெளிநாட்டில் இந்த பீரியடில் வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் தந்தையோ தாயோ இந்தியராக இருந்தால் அவங்களுக்கு எனது குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது, 3வது இது. இப்போ கரண்ட்டில் இருக்கிறது என்னென்னா, வெளிநாடுகளில் குழந்தைகள் பிறக்கலாம். அதாவது டிசம்பர் 3 2004க்கு அப்புறம் வெளிநாட்டில் குழந்தைகள் பிறக்கலாம். ஆனால் 2 பேருமே ஃபாதர்
அண்டு மதர். அங்கே என்ன பார்த்தோம்? ஃபாதர் ஆர் மதர், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ரெண்டாவது இதில். இந்த பீரியட் 2004க்கு அப்புறம் இப்போ 2021 வரை இப்போ என்ன நடைமுறையில் இருக்குன்னா, வெளிநாடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தந்தையும் தாயும் என்னது இந்தியராக இருக்கணும். அவங்க இந்தியராக இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க என்னது இந்திய தூதரகத்தில் போய் பதியணும். இந்திய தூதரகத்தில் பதிஞ்சதன் மூலமாக என்னது குடியுரிமை பெறலாம். ஓகே, இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? பிறப்பின் அடிப்படையில், மரபின் அடிப்படையில் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்னது பதிவின் அடிப்படையில். பதிவின் அடிப்படையில் இது மூணாவது இது. ஓகே, ஒரு நபர் பதிவின் அடிப்படையில் எப்படி குடியுரிமை பெறலாம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அது வெளிநாடுகளில் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருந்தால் அவர் என்ன பண்ணணும்? 7 வருஷம் இந்தியாவில் தங்கி என்ன பண்ணலாம்? பதிவின் அடிப்படையில் குடியுரிமை பெறலாம். அவங்க என்ன பண்ணலாம்? வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாராக வேணாலும் இருக்கலாம். வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ, ரெண்டு பேர்த்த மனம் முடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணலாம்? குடியுரிமை எனக்கு இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு நபர் வராரு, இந்தியாவிலேருந்து ஒரு பெண்மணி இருக்காங்க, ரெண்டு பேரும் எனக்கு திருமணம் செஞ்சுருக்காங்க. அங்கே குடியுரிமை வேணும்னா அந்த நபர் என்ன பண்ணணும்? 7 வருடம் இந்தியாவில் வசித்து பதிவின் அடிப்படையில் குடியுரிமை பெறலாம். அவங்களுக்கு இப்போ பிறக்கக்கூடிய குழந்தை அவங்களுக்கும் என்ன பண்ணும்? தானாக குடியுரிமை கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இதுதான் பதிவின் அடிப்படையில். அடுத்து 3 இது பார்த்துட்டோம். 4வது இது எப்படியெல்லாம் குடியுரிமை கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாமாக முன்வந்து ஏற்றல். தாமாக முன்வந்து ஏற்றல். ஒரு நபர் எனக்கு குடியுரிமை வேணும்னு கேட்டு இப்போ இந்தியாவில் வந்து குடியுரிமை பெறுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா நரேந்திர மோடின்ற ஐயா நெல்சன் மண்டேலா அவருக்கு வந்து என்னது இந்திய குடியுரிமை கொடுத்துருக்கோம். அன்னை தெரசா அம்மையாருக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தானாக முன் வந்து குடியுரிமை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்திய குடியுரிமை வேணும்னா அவருக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது அவர் என்னது கலை, இலக்கியம், அறிவியல், உலக அமைதி, மனித முன்னேற்றம், இந்த போன்ற துறைகளில் என்னது சிறந்து விளங்கியவராக இருக்கணும். 1. 2வது கண்டிஷன் என்னென்னா, இப்போ தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து என்னது நெல்சன் மண்டேலாவுக்கு நமக்கு எதன் அடிப்படையில் கொடுத்தோம்? மனித முன்னேற்றம், கருப்பின மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார், அதனால் அவருக்கு என்ன பண்ணுவோம்? இந்தியன் சிட்டிசன் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இதுக்கு இன்னொரு கண்டிஷன் சூட்டபுள் ஆகணும். இப்போ நான் வந்து போய் தென்னாப்பிரிக்காவில் குடியுரிமை வேணும்னு கேட்டேன்னா அவங்க எனக்கும் குடியுரிமை கொடுக்க தயாராக இருக்கணும். அந்த மாதிரி 2 நாடும் பரஸ்பர நல்லுறவோடு இருந்திருக்கணும். இந்த 2 இதை சொல்கிறாங்க. அப்புறம் 3வது கண்டிஷன் என்னென்னா, இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. அதில் ஏதேனும் ஒரு மொழி தெரிந்தவராக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பண்ணலாம்? குடியுரிமை கொடுக்கலாம். இதுதான் தாமாக முன்வந்து ஏற்றல். அடுத்து 4வது என்னது? 4வது வந்து தாமாக முன்வந்து ஏற்றல் பார்த்துட்டோம். 5வது ஒரு பகுதியை இந்தியாவுடன் இணைக்கும் பொழுது,
இணைக்கும் போது, ஒரு பகுதியை இந்தியாவுடன் இணைக்கும் பொழுது, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பர்மான்னு ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அது வந்து 1935 தான் எனது இந்தியா விட்டு பிரிஞ்சு போணுச்சு. மியான்மர் எப்போ பிரிஞ்சு போணுச்சுன்னா 1935 தான் என்ன பண்ணுச்சு, மியான்மர் இந்தியா விட்டு பிரிஞ்சு போணுச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் நான் மியான்மரை வந்து எனது இந்தியா கூட சேர்த்துறேன். இந்தியா கூட சேர்த்துட்டா அந்த மியான்மரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னது தானாகவே இந்திய குடியுரிமை கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல வரதான் என்னது. ஒரு நாட்டை பகுதி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டால் அப்பகுதி மக்கள் குடியுரிமை, அப்பகுதி மக்களுக்கு குடியுரிமை என்ன பண்ணலாம், இந்தியாவோட குடியுரிமை கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த 5 வகையாக ஒரு எப்படி குடியுரிமை பெறலான்னு பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம் குடியுரிமை எப்படி இழக்கலாம். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இழத்தல் தொடர்பானது. குடியுரிமை எப்படி இழக்கலான்னு பற்றி சொல்கிறது என்னது 3 வழிகள் பார்த்தோம். அதில் என்னென்ன வழிகள்? ஃபஸ்ட்டு, தானாக முன்வந்து துரத்தல். தானாக முன்வந்து துரத்தல். தானாக முன்வந்து துரத்தல். இப்போ தானாக முன்வந்து துறக்கிறது எப்படின்னா, இப்போ நான் போய் என்னது, இந்தியா இருக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க 2 பேரும். நான் என்ன பண்ணுறேன், பாகிஸ்தான் கூட போர்க்காலங்களில் ட்ரேடு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது என்ன பண்ணலாம், தானாக அந்த குடியுரிமை என்னது திறந்துடும். 2வது, எனக்கு குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு போய் என்ன பண்ணணும், நம்ம பதிவு செய்யணும். இந்த பதிவு செஞ்சு குடியுரிமை வேணான்னு சொல்லிட்டான். அவங்களோட குழந்தைகள் வந்து 18 வயசுக்கு கீழே இருந்துருச்சுன்னா அவங்களோட குடியுரிமை எனது ரத்து செஞ்சுருவாங்க. அவ்வளோதான், தானாக முன் வந்து துரத்தல். அடுத்து 2வது என்ன, முடிவுக்கு வருதல். முடிவுக்கு வருதல். குடியுரிமை எப்படி முடிவுக்கு வரும்? இப்போ தான் சொன்னேன், ஒரு நபர் வந்து வெளிநாட்டோட குடியுரிமை பெறும்பொழுது உள்நாட்டோட குடியுரிமை எனது முடிவுக்கு வந்துடும். என்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்ராடில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் என்னது சிட்டிசன்ஷிப் பெற்றாருன்னா அவரோட குடியுரிமை என்ன பண்ணும், முடிவுக்கும் வந்துடும். அவ்வளோதான். அடுத்து 3வது, பறித்தல், டெப்ரிசியேஷன். குடியுரிமை பறித்தல் மூலமாகவும் முடிவுக்கு வரும். இது டெப்ரிசியேஷன். நபரின் குடியுரிமை பறித்தல் மூலமாக முடியும். எப்படி பறிக்கலாம்? முன்னாடி சொன்னல, போர்க்காலங்களில் எனிமி நாட்டோட என்னது ட்ரேடில் ஏற்பட்டா, இது வார் பீரியடில் எனிமி கண்ட்ரியோட என்னது ட்ரேடில் ஈடுபட்டால் அவங்களோட குடியுரிமை என்ன பண்ணணும், பறிச்சிருவாங்க. தவறான முறையில் குடியுரிமை பெற்றிருந்தால் அவங்களோட குடியுரிமையை என்னது பறிச்சிருவாங்க. இப்போ ஒரு நபர் வந்து 7 வருஷத்தில் குடியுரிமை வாங்கணும் தங்கி, அந்த 7 வருஷத்தில் 7 வருடங்கள் தங்கினதன் அடிப்படையில் தான் என்னது 7 வருடங்கள் பதிவு செய்து குடியுரிமை பெறலாம். ஓகே, இது கண்டிஷன். ஒரு நபர் குடியுரிமை பெற்ற நபர் நல்ல நோட் பண்ணிக்கணும். குடியுரிமை பெற்ற நபர் 5 வருடங்களில் 2 ஆண்டுகள், 5 வருடங்களில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருந்தால், இம்ப்ரீஸ்மெண்ட் சிறை தண்டனை பெற்றிருந்தால் அவங்களோட குடியுரிமை என்ன பண்ணும், பறிக்கப்படும். அவ்வளோதாங்க.
ஓகே, இப்போ சிட்டிசன்ஷிப் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் சிட்டிசன்ஷிப்பு. இதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, இந்த சிட்டிசன்ஷிப்பில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்களுக்கு இந்த ஓசிஐ கார்டு இதுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி, அதையும் ஒரு சொல்ல இதிலே பார்த்து விட்டுடலாம். ஓகே, சிட்டிசன்ஷிப் இதோட ஓவர். இதோட அடிஷ்னல் பாயிண்ட் என்ன வரும் சிட்டிசன்ஷிப்லேருந்து? வெளிநாடு வாழ் இந்தியர்கள். ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அது வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு இது என்ன மாதிரி கார்டு கொடுக்கலாம் அதை பற்றி பேசுகிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். எல்எம் சிங்வி கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி என்னது 2000 அமைச்சிருக்காங்க. எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. அதாவது அந்த நேரத்தில் என்னென்னா, வெளிநாட்டில் வர்றவங்க வெளிநாட்டில் அப்படியே தான் இருக்காங்க, ஆனால் இந்தியாவில் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இல்லை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணலாம், இந்தியாவில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதன் அடிப்படையில் டியூவல் சிட்டிசன்ஷிப்பு, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டபுள் சிட்டிசன்ஷிப்பில் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் எல்எம் சிங்வி கமிட்டி அமைக்கிறாங்க. ஓகே, இவங்களும் எல்எம் சிங்வி கமிட்டியும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. யார் பீரியட்லனா வாஜ்பாய் பீரியடில். அதோடு அவங்களுக்கு என்னது பிஐஓ கார்டு வழங்குறாங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப் என்னது இது எல்எம் சிங்வி கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2002 பிஐஓ கார்டு வழங்குறாங்க. பெர்சன் இந்தியன் ஆரிஜின் இந்த அடிப்படையில் என்னது அவங்களுக்கு பிஐஓ கார்டு கொடுக்குறாங்க. ஓகே, பிஇஓ கார்டு கொடுத்துட்டாங்க. சரி, பிஇஓ கார்டு தானா அப்படின்னு பார்க்கல, இன்னொரு கார்டும் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பிஇஓ கார்டுக்கு அவ்வளோவா என்ன பண்ண முடியாது, சலுகைகள்லாம் இருக்காது. அவங்க என்ன இந்தியாவிலேருந்து வராங்க, ஆமாப்பா நானும் இந்தியன் தான், பெர்சன் இந்தியன் ஆர்ஜின் கார்டு வச்சுருக்கேன், வேணாலும் பாருங்கள், அவ்வளோதான் ரெஃபரன்ஸ். அடுத்து 2003 என்ன கொடுக்குறாங்கன்னா, ஓசிஐ கார்டு கொடுக்குறாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. நிறைய எக்ஸப்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நிறைய பவர்ஸு. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, இது 2003 கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த அவங்களால ஓட்டு மட்டும்தான் போட முடியாது, மித்தபடி எல்லாமே பண்ணலாம். ஓட்டு போட முடியாது, ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அடுத்து இந்த மாதிரி கவர்மெண்ட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுத முடியாது. மற்றபடி அவங்க இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும், மற்ற எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்குது. ஒரு இந்திய குடிமகனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக அந்த ஓசிஐ ஹோல்டர் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இருக்குது. நம்ம அரசாங்கம் என்னது 2003 ஜனவரி 9 என்ஆர்ஐ டே கொண்டாடுறாங்க. இந்த என்ஆர்ஐ டே இப்போது தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்தி வந்திருப்பார் ஜனவரி 9. அதன் அடிப்படையில் இந்த ஓசிஐ கார்டு கொடுத்தாங்க. ஸோ என்ஆர்ஐ டே ஜனவரி 9 2003 அந்த பீரியடில் என்னது என்ஆர்ஐ டே கொண்டாடுறாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த ஓசிஐ கார்டு அடுத்து 16 நாடுகளுக்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, லாஸ்ட்டாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களே, அதை கொஞ்சம் பார்த்து விட்ருவோம். 2019 அமெண்ட்மெண்ட்டு 2019 மட்டும் பார்த்துட்டா நமக்கு இந்த சிட்டிசன்ஷிப் டாபிக் ஓவர். ஓகே, 2019 என்னென்னா, இதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம், 7 ஆண்டுகள்னு பார்த்தோம். 2015 அதை 6 ஆண்டுகளாக குறைச்சிருப்பாங்க. 2015 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, 6 ஆண்டு நீங்கள் தங்கியிருந்து பதிவு செஞ்சதன் அடிப்படையில் வாங்கியிருக்கலாம். அதாவது 2014 டிசம்பர் 31 இந்த பீரியடுக்கு முன்னாடி வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், 6 ஆண்டுகள் வரை பதிவு செஞ்சதன் அடிப்படையில் வாங்கியிருக்கலாம்.
இது கொடுத்துருந்தாங்க. இப்போ 2019 இதில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா 5 ஆண்டுகள், இது எதுக்காக எந்தெந்த நாட்டுக்காக குறிப்பாக கொண்டு வரப்பட்டதுன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ். இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளுக்காக என்னது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருந்து எனது மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு எனது குடியுரிமை கொடுக்கலாம். அவங்க யார் அதையும் கொடுத்துருக்காங்க. இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சமணர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், பார்சியர்களாக இருக்கலாம், அல்லது சீக்கியர்களாக இருக்கலாம். இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளில் இருந்து இந்த இப்போ நான் சொன்ன மதங்களை சேர்ந்தவங்க என்ன பண்ணலாம், அங்கே மத டார்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவங்க என்ன பண்ணலாம், 5 ஆண்டுகள், நல்லா பார்த்துக்கோங்க, 5 ஆண்டுகள் பதிவின் அடிப்படையில் எதில் பதிவு பண்ணணுன்னா 5 ஆண்டுகள் பதிவின் அடிப்படையில் பெறலாம். எதில் பதிவு பண்ணலாம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு. இதில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கெடுப்பாங்க. தேசிய மக்கள் தொகை பதிவேடு, இந்த ஏரியாவில் இந்த மக்கள் இங்கேருந்து வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, அதுபடி கணக்கெடுப்பாங்க. இவங்க என்னது தேசிய குடிமக்கள் பதிவேடில் பதிவு செய்ததன் அடிப்படையில் என்ஆர்சி, நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், அதில் பதிவு செஞ்சதன் அடிப்படையில் என்ன பண்ணலாம், 5 ஆண்டுகள் வசித்திருந்து குடியுரிமை பெறலாம். அதை பற்றி சொல்கிறதா என்னது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டு 2019. அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சிருச்சு. கிளாஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா திருப்பி போட்டு பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.